ஹாய்! நான் இந்த ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த லண்டன்ஸ் வைரல் ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட்ஸ் வந்து என் கண்ல பட்டுட்டே இருந்துச்சு. ஆனா ஸ்ட்ராபெர்ரி சீசன்ஸ் இல்லாததுனால என்னால பண்ண முடியல. அப்பதான் வெளிய போயிருக்கும்போது சூப்பர் மார்க்கெட்ல இந்த ஸ்ட்ராபெர்ரிஸ் பார்த்தேன். சரி ஓகே நாம ஏன் அத ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கிட்டு வந்துட்டேன். சாக்லேட்டும் ஒரு பார் டைரி மில்க் வாங்கிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, டைரி மில்க் சாக்லேட்ஸை எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல அந்த சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணணும். ஆனால் அது மெல்ட் ஆகவே இல்லை. எங்களுக்கு பேஷன்ஸே போயிடுச்சு. நானும் என் தங்கச்சியும் என்ன பண்ணோம்னா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டோம். கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் எப்படியோ. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஸ்ட்ராபெரிஸ்லாம் கட் பண்ணி போட்டுட்டு சாக்லேட்டை போர் பண்ணிட்டு ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்ச நேரம் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஆனால் அது வரைக்குமே எங்களுக்கு பொறுமை இல்லை. எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து சாக்லேட்ஸ் தனியா சாப்பிட பிடிக்கும். ஸ்ட்ராபெர்ரிஸ் தனியா சாப்பிட பிடிக்கும். 2ம் ஒண்ணா சாப்பிட்டது இல்ல. சரி ஓகே நல்லா தான் இருந்துச்சு. என் தம்பிக்கு ஆக்சுவலா ஸ்ட்ராபெர்ரிஸ் பிடிக்காது. ஆனா அவன் ரியாக்ஷன்ஸ பாருங்களேன்.